கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நாய்கள் வெளியே போய் சொல்லவா போகிறது? அல்லது விலங்கு நல ஆர்வலர்கள் என்ன செய்துவிட முடியும் என்று நினைப்பில் யாரும் இருக்க வேண்டாம். உண்மைதான், விலங்கு நல ஆர்வலர்களும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த வாயில்லா ஜீவன்களும் வெளியே போய் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை மட்டும் நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, கருத்தடைக்காக தெருநாய்கள் பிடிக்கப்பட்டு உரிய இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டு அதன் பிறகு சில நாட்கள் அந்த அறையில் தங்க வைக்கப்பட்டு தொடர் சிகிச்சையும் உணவும் வழங்கப்படுகின்றது. அதன் பிறகு எங்கு பிடிக்கப்பட்டதோ அந்த இடங்களிலே வந்து மீண்டும் விடப்படுகிறது. இது வரவேற்கத்தக்க விஷயமாக உள்ளது. அதே சமயத்தில் முறையாக அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறதா? மருந்துகள் ஒழுங்காக கொடுக்கப்படுகிறதா? உணவுகள் ஒழுங்காக வழங்கப்படுகிறதா? நாய்களுக்காக பெறப்பட்ட மருந்துகள் முறையாக செலவழிக்கப்படுகிறதா என்பதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நாய்கள் வெளியே போய் சொல்லவா போகிறது? அல்லது விலங்கு நல ஆர்வலர்கள் என்ன செய்துவிட முடியும் என்று நினைப்பில் யாரும் இருக்க வேண்டாம். உண்மைதான், விலங்கு நல ஆர்வலர்களும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த வாயில்லா ஜீவன்களும் வெளியே போய் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை மட்டும் நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு தூய்மை பணியாளர் அவர் சொன்னார், 30 வருடங்களுக்கு முன்பதாக நாயை பிடித்து கொள்வார்கள். அந்த பொறுப்பிற்கு மாநகராட்சியிலிருந்து என்னையும் ஒருவனாக சேர்த்து முடிவு செய்தார்கள். நான் அவரிடம் உறுதியாக சொல்லிவிட்டேன், இந்த மாநகராட்சி வேலையே நீங்கள் இதை விட்டு நீக்கினாலும் சரி, அந்த பாவத்தை மட்டும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டாராம். அதை இப்போதும் சொல்வார். ஒரு கொடூரமான பாவம் என்றும் சொல்வார். அதனால் நாய் பிடித்து கருத்தடை செய்யும் அந்த உரிமம் பெற்றவர்களே, நேர்மையாக இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். நம் குடும்பத்தையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குடும்பத்திற்காக தான் நாம் உழைக்கின்றோம். அதனால் இறைவனுக்கு அஞ்சி அது விஷயத்தில் நாம் நேர்மையாக நீதமாக நடந்து கொள்வோம்.